அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ், இந்த சூறாவை நாம் ஓதினால் அல்லாஹ் நாம் கேட்பதை உடனே செய்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய ஒரு அழகான அற்புதமான சூரா. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஒரு சூறாவில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தால் நிச்சயமாக இந்த சூறாவை நாம் தவற விடவே மாட்டோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 655வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம்தான். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் பங்கிட்டுள்ளேன். என் அடியான் கேட்பவை அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி, எதற்கு அல்லாஹ் நம்மோடு உரையாடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் சொல்லி காட்டினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும் என்று ஒருவன் கூறும்போது, என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறும்போது, என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். மாலிக்கி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் என்று கூறும்போது, என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று கூறும்போது, இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் லஜீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்ஸூபி அலைஹிம் வலஸ்ஸால்லீன். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல என்று சொன்னால், அல்லாஹ் அது என் அடியானுக்கு உரியது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நிச்சயமாக நாம் கேட்பதை அல்லாஹ் உடனே செய்கின்றான். இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.